ஒரு சின்ன 2 பசங்களை கூட்டு வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. அப்புறம் அவர் வந்து மற்ற விவகாரம்லாம் பிஸியாக இருக்கிறத தவிர, இந்த மாதிரி விவகாரத்துக்கு கருத்து சொல்லாமல் இருக்காரு. அஜித்குமார் கருத்து சொன்னவர் ஏன் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லாமல் இருக்காரு? பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை செய்து இறக்குறாங்க. இல்லைங்க, அதாவது அந்த பெண்ணை காணன்னு அவங்க அப்பா போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறான். அங்கேருந்த அந்த காவல்துறை அதிகாரி வெளியூரில் போய் புகார் 25 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் புகார் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு ஜாதி ஓட்டு இருக்கு. முதலமைச்சர் ரொம்ப தெம்பாக இருக்கார், எப்படியாவது நம்ம தான் முதலமைச்சர். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு கடுமையான நெருக்கடி. இந்த நெருக்கடியிலும் தப்பிப்பதற்கு இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைந்து ஒரு அதிகாரத்துக்கு வருவதுதான். நம்ம நிறைய பணம் வச்சுருக்கோம். தொகுதிக்கு 30 கோடி ரூபா பணம் கொடுக்க போகிறோம், ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறோம். இதை தாண்டி அவருக்கு என்ன கவலை? விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டை 10% வாக்கு நான் எங்கே திரும்பினாலும் விழுகும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்தேன். ஆமாம், எல்லாம் வெளிநாடுகள்லாம் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி பங்கு ஒரு பக்கம் திமுகவா காங்கிரஸா, இல்லை காங்கிரஸா விசிகாவா, இப்படி போயிட்டுருக்குல்ல. இது காங்கிரஸுக்கு ஒரு தொகுதி இந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க, தேமுதிக கொடுத்துட்டாங்க. ஆனால் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பழைய எண்ணிக்கையில் அதை உயர்த்தி சிபிஐ சிபிஎம் இரண்டும் அதிகமான கூட்டுத்தொகையை எதிர்பார்க்குறாங்க. பிசிகா டபுள் டிஜிட்டல் எதிர்பார்க்குறாங்க. டபுள் டிஜிட்டல் 9 சிங்கிள் 10 2 இலக்கம். இதுதான். இது கொடுத்தாலும் கூட்டணி தொடரும், கொடுக்காவிட்டாலும் கூட்டணி தொடரும். இதுதான் இவர்களுடைய நிலவரம். ஆனால் வெளியேறுவதன் மூலம் இவர்கள் தனித்து நின்று சட்டமன்றத்துக்குள் நுழைய முடியாது. எதிர்முகாமில் இவர்கள் பொது எதிரியான பாஜக இருக்குது. அதிமுக கூட்டணியில் பொது எதிரி பாஜக இருக்குது. அப்போ அதையும் சேர முடியாது, தனித்து நின்றாலும் வெற்றி அடைய முடியாது. அப்போ ஒரே வழி திமுகவிடம் தொடர்வது தான். அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அது அதிருப்தியை வெளிப்படுத்துவதும் ஒரு அரசியல் தான். எதிர்காலத்திலேயாவது எங்களுடைய அதிருப்தியை நீங்கள் கவனத்தில் கொண்டு அடுத்து வர 5 வருஷம் கழிச்சு, இல்லை அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல் அதிகமான எண்ணிக்கையை எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கணும் என்பதற்கான ஒரு சமிக்கை தான் அந்த அதிருப்தி சத்தம். இல்லை கூடுதலாக கேட்டு கொடுக்கலையா, இல்லை பழைய தொகுதி கன்ஃபார்மா? பழைய தொகுதி கன்ஃபார்ம். ஒரு கூடுதலாக கேட்குறாங்க. அது கொடுக்க முடியாது. தேமுதிக கொடுக்குறவங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கல? தேமுதிகவுக்கு ஜாதி ஓட்டு இருக்கு. திமுக அப்படி நம்புது. நாயுடு வாக்கு 0.4% நாயுடு வாக்கு நமக்கு விழுகும்னு திமுக நம்புகிறது. முதலமைச்சர் ரொம்ப தெம்பாக இருக்கார், எப்படியாவது நம்ம தான் முதலமைச்சர். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டை 10% வாக்கு நான் எங்கே திரும்பினாலும் விழுகும். அது பாஜக பக்கம் திரும்பினாலும் விழுகும், பாமக பக்கம் திரும்பினாலும் திரும்பும், தேமுதிக பக்கம் எங்கே திரும்பினா 10% வாக்கு என்னை பின்தொடர்ந்து வருவான். கூட்டணி விஜய் வந்து இப்போது என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காருன்ற மாதிரி கேள்விப்படுறேன். அது உண்மைதானா? கூட்டணி முடிந்து விட்டது. நீங்கள் புஷி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கருத்து கேட்டு முடிச்சிட்டார். கருத்து கேட்க சொன்னதே விஜய் தான், வேறு வழியே இல்லை. நமக்கு ஒரு கடுமையான நெருக்கடி. இந்த நெருக்கடியிலும் தப்பிப்பதற்கு இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைந்து ஒரு அதிகாரத்துக்கு வருவதுதான். என்ன நெருக்கடி? ஒன்று கரூர் கத்தி, அது அமித்ஷா கத்தி. அந்த கத்தி எப்பொழுது வேண்டுமானாலும் உச்ச தலையில் விழுகும். விஜய் 10% வாக்கு வச்சுருக்கார். இந்த 10% வாக்கு எங்கே போகுதோ. நீங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டிலேயே
அதிமுக வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க. ஏன் அது பின்னாடி இருக்க காரணம் என்ன? எனக்கு தெரிந்த அரசியலை சொல்கிறேன். ம். திமுக மீது பல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் அவர்கள் பூராமே திமுக ஐடி விங்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நான் சம்பளமே வாங்கலை. சம்பளமே வாங்கலை. பலர் கொடுத்தா மறுத்துருவீங்களா? இல்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. பெட்ரோல் அடிச்சுட்டு பைக்கில் தான் வந்துட்டு இருக்கேன். எவனாவது கார்லாம் எவனா போகிறான்னு சொல்லுங்க. சில பேர் அப்படி எளிமையை கூட காட்டிக்கலாம்ல. இல்லை, காட்டிக்கலாம். அதை எவனும் காட்டிக்கவே மாட்டான். சரி, ஏன்னா மனித ஊழல் பண்ணுவதே வசதியாக வாழ்கிறது தான். ஊழல் பண்ணுவதை பணத்தை சம்பாரிச்சு ஏன் கஷ்டப்படணும்? சௌரியமாக இருக்கணும். இப்போ சாட்டை சவுக்கெல்லாம் பாருங்கள், பல மந்திரி மாதிரி இருக்கான். மக்களுக்காக தியாகம் செய்கிறவன் தான் தலைவன். தலைவனாக வர்றான், தலைவனாக இருந்தான். நேதாஜி இருந்தான், எவ்வளோ பெரிய தியாகி. அப்போது இந்த அளவீடுகள் இவர்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த மீடியா சொல்கிற ஆட்கள் பூராமல் ஒன்று பெண் நிறுவனத்துக்கு வேலை செய்யலாம், சபரீசனுக்கு வேலை செய்யலாம், ஆதவர்ஜனாவுக்கு வேலை செய்யலாம். அதை தாண்டி கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் பேர் வேலை செய்யலாம், கொஞ்சம் சீமானுக்கு வேலை செய்யலாம். இதாவா மீடியா? அப்போ மக்களுக்கு யார் வேலை செய்கிறது? இது டிவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன் டிவி திமுக, கலைஞர் டிவி திமுக, ஜெயா டிவி, டிடிவி டிவி, நியூஸ் ஜே எடப்பாடிக்கு. சரி, மக்களுக்கு யார்? அப்போ இந்த தொலைக்காட்சி பூரா அவர்கள் ஊழல் செய்யும்போது போடவே மாட்டான். ஏன்னா ஊழல் காசில் டிவி நடக்குது. ஜே நியூஸ் எதில் நடக்குது? ராதாகிருஷ்ணனை அடித்து வச்ச கொள்ள காசு தான் நடக்குது. அப்போ எப்படி உண்மையை சொல்லுவான்? அதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். சார், இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, தூத்துக்குடியில் கனிமொழி வந்து ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை செய்து இறக்குறாங்க. அந்த பொதுமக்கள் வந்து அதிருப்தியில் கனிமொழியை வந்து வெளியே முற்றுகையிட்டுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது அந்த பெண்ணை காணுன்னு அவங்க அப்பா போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறான். அங்கேருந்து அந்த காவல்துறை அதிகாரி வெளியூரில் போய் புகார் 25 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் புகார் கொடுக்குறாரு. அப்போது இந்த மாநில அரசு உடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? திருப்புவனத்தில் அஜித் குமார் அடிச்சே கொள்றான். இப்போ ஆகாஷ்னு ஒருத்தரை கொண்டு ஆகாஷ், அதே ஊர், அதே டீம், அதே போலீஸ் ஸ்டேஷனு. சிபிஐக்கு வழக்கு கொடுத்துருக்காங்க. அது எங்களால் விசாரிக்க முடியல, கைவிட்டாங்க. இப்போ என்னதான் தீர்வு இதுக்கெல்லாம்? இங்கே இது கேரளாவில் இப்படிலாம் பண்ணவே முடியாது. அவனுக்கு கல்வி இருக்குது, கம்யூனிசம் இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, நீதிமன்றம், சட்டம் எல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன 2 பசங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. அப்புறம் அவர் வந்து பிஸியாக மற்ற விவகாரம்லாம் பிஸியாக இருக்கிறத தவிர இந்த மாதிரி விவகாரத்துக்கு கருத்து சொல்லாமல் இருக்காரு. அஜித்குமார் கருத்து சொன்னவர் ஏன் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லாமல் இருக்காரு? இல்லைங்க, இப்போ நம்ம நிறைய பணம் வச்சுருக்கோம். தொகுதிக்கு 30 கோடி ரூபா பணம் கொடுக்க போகிறோம், ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறோம். இதை தாண்டி அவருக்கு என்ன கவலை இருக்குது? அப்பா கட்சி சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இவர் உருவாக்கின கட்சி இல்லை, சுயம்புவாக உருவாக்கிய கட்சி இல்லை. அப்பா கட்சி சேர்த்து வச்சுருக்காரு. ஜெயித்தாலும் முதலமைச்சர், ஜெயிக்கலினாலும் எதிர்கட்சி தலைவர். அப்புறம் வேறு எதுக்கு கவலைப்படணும்? மணல் மாஃபியாக்கள் பூரா நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்திலேயே பஞ்சாயத்து நடக்குது. இவ்வளோ வெளியில் சமூக நீதாச்சின்னு சொல்லிக்கிறீங்களே. இல்லை, அப்படித்தானே சொல்லுவோம். நாங்கள் சேனாரும் கூவத்தில் பூரா பாலும் சேனும் ஊழும் தானே சொல்லுவோம். மக்களுக்கு தானே அறிவு வேணும். மக்களுக்கு அறிவு இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? எங்களுக்கு இவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் திமுக அதிமுக கட்சி இருக்குமா? இந்த மக்களுக்கு அரசியல் முழுமையாக தெரிந்தால் அதிமுக திமுக 2 கட்சி இருக்குமா? ஒருபை ஓட்டு போட மாட்டான். யாராவது மக்கள் நலன், மக்களுக்காக உழைக்கிற ஒரு அமைச்சரை காமிங்க. இப்போ திருச்சியில் மாநாடு நடந்தது, 5 லட்சம் பேர் போனாங்கிறாங்க. 1 லட்சம் பேர் கூட போகலை. அந்த 1 லட்சம் பேரில் ஒரு நபராவது திமுக கொள்கை தெரிந்த ஒருத்தன் சொந்த காசை செலவு பண்ணி பஸ்ஸில் ஏறி அங்கே போய் அந்த அத்தனை பேருடைய செந்தில் பாலாஜி அங்கே பேச அத்தனை பேரும் நேராக சிறைக்கு போக வேண்டிய ஆட்கள். அவ்வளோ ஊழல் இருக்குது, அவ்வளோ ஊழல் புகார் இருக்குது. அப்போது அவ்வளோ பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான், சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், சரக்கு வாங்கி கொடுக்குறான், பேசிட்டு கொடியாக வச்சுட்டு வீட்டுக்கு போயிடறான். இங்கே எங்கே கொள்கை இருக்குது? எங்கே லட்சியம் இருக்குது? கம்யூனிஸ்டுகளே லட்சியம், கொள்கை, கோட்பாடு, அவனை அறிவாலயத்தில் துண்டை விரித்து படுத்து கிடக்கிறான். எங்களுக்கு எப்படியாவது பழைய சீட்டை விட 2 சீட் சேர்த்து கொடுக்கணும். இதுதான் அரசியல். அப்போது தமிழ்நாட்டில் அரசியலே
மக்களை விட்டு வெளியேறி விட்டது. அரசியல்வாதி தான் அரசியல் பண்ணுறான். யாருக்காக? அவனுக்காக. மக்களுக்காக மக்களுக்கு அரசியலே பண்ணலை. 1000 கோடிகள் குவிப்பதற்கு தான் அரசியல் பயன்படுத்தப்படுகிறதே தவிர மக்களுக்கு அரசியலுக்கு தொடர்பே இல்லை. அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? எஸ்பி காசு வாங்குறான், கலெக்டர் காசு வாங்குறான், பல்ப் பிடுங்கி பல்பீர் சிங் விசாரணைக்கு போனால் குரல் எடுத்து பல்ல பிடுங்குறான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு நார்த் இந்தியன் பிராமின் லாபியும் மார்வாடி லாபியும் காப்பாற்றுது. நடவடிக்கையில் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். எங்கே இருந்தாலும் வேலை செய்ய முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் தான் பல்பிடிங்கி பல்பீர் சிங் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்ட அதே ஸ்டேஷன், அதே டீமு, அதே ஆட்களை அடித்து கொள்கிறான். அப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் ரீதியாக கொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்களா? இந்த திமுக இளைஞரணி செயலாளர் எந்த கவலையும் இல்லாமல் நடந்து வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பார்த்தீங்களா அந்த படத்தை? அப்போ இதெல்லாம் கேரளாவில் நடக்குமான்னு ஒரு 10 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள். பஞ்சாபில் போய் ஒரு 25 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள், தினசரி பேப்பரை. அப்படிலாம் நடக்கிற வாய்ப்பே இல்லை. பள்ளிக்கூடத்தை பார்த்து ஒருத்தர் கஞ்சா வித்தான்னு பப்ளிக்கு போட்டு சட்டத்தை கையில் எடுத்துட்டு அவனை துவச்சு எடுக்கிறான். நடக்குமா தமிழ்நாட்டில்? போலீஸ்காரனுக்கு தெரியாமல் கஞ்சா விற்க மாட்டான். ராமநாதபுரத்தில் தொண்டின்னு ஒரு ஊரில் கஞ்சா விற்கிறவனை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஊர் மக்கள் ஊர்வலமாக போய் கொண்டு விட்டுருக்காங்க. என்கிட்ட தான் நீ புகார் சொல்லு, நீ எப்படி பிடிச்சிட்டு வரலாம்? அது இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன்னா ஒரு மாம்பழம் வாங்கிட்டு இருக்காரு. இப்படி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மாற்றி போட்டு விட்டது. இதுக்கு என்னதான் சார் தீர்வு? மக்களை அரசியல்படுத்துவதும் மக்களுக்கு சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான கல்வியை கொடுப்பது தான். பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள் ஆண்டு விழாவில் தொடக்கி நேர பேண்ட்டை கிழிச்சு விட்ட டிசைன் போட்ட நடிகைகள் வந்து குத்தாட்டம் ஆடிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பெண்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? கல்வியாளர்கள் வந்து அந்த பெண்களுக்கு இப்போ வகுப்பு எடுக்கணும். சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அமீன் விற்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பூரா கல்வியினுடைய தந்தை, கல்வி வள்ளல். அங்கே ஆண்டு விழாவில் குத்தாட்ட நடிகைகள் தான். ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, முன்னாடி தொடக்கி நேரம் கிழிச்சு விட்ட பேண்ட்டு. அப்போ இவர்கள்ட்ட என்ன இந்த பெண்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த சமூகம் எப்படி இருக்குங்கிறது இதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடியில் எதை நாம் பார்க்கிறோமோ அதுதான் தெரியும். சார் ஓகே சார், நிறைய தகவல் பயணிக்கிற மற்றும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.